ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. எத்தனை நாளா இந்த போதை பொருள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? இன்னும் உன் நெட்வொர்க்ல யாரெல்லாம் இருக்காங்க? சரக்கு எங்க இருந்து வருது? அதை எப்படி சிட்டிக்குள்ள கை மாத்துறீங்க? உனக்கு சரக்கு யார்கிட்ட இருந்து வருது? நீ அதை யார்கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற? இந்த எல்லா விவரமும் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இல்லன்னு வை, நடக்கிறதே வேற. மேடம், சத்தியமா சொல்றேன் மேடம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பைய எப்படி என் ஆட்டோக்குள்ள வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. நிறுத்துறே. அந்த பைய உன் ஆட்டோல நீ வைக்காம தானா அதுவா பறந்து வந்துருச்சா? உன்னை பார்த்தா அண்ணாடங்காட்சி மாதிரி இருக்க. ஒரு இத்து போன ஆட்டோ வச்சுக்கிட்டு பல கோடி கணக்குல சம்பாதிக்கிறல. மேடம், சத்தியமா எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது மேடம். ஏய், இந்த மாதிரி போதை பொருள் கைமாத்துற விஷயமெல்லாம் அடியோட ஒழிக்கணும்னு டிபார்ட்மெண்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்குதான் நாங்க ரா பகலா எல்லா வண்டியையும் சல்லடை போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீயா உண்மையை ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆயிட்டனா, அக்யூஸ்ட் குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவங்க நெட்வொர்க் பத்தின தகவல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னு ஜட்ஜு கிட்ட பேசி உனக்கு கொடுக்கற தண்டனையை கம்மி பண்ணுவேன். அத விட்டுட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு முரண்டு புடிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மேடம், நீங்க என்னதான் என்ன அடிச்சு கேட்டாலும் மிரட்டி கேட்டாலும் அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன சொல்லதே சொல்லிட்டு இருக்க? ஊத்துமா. சரிங்க மேடம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கில்லாடி தாண்டி நீனு. சிட்டிக்குள்ள எங்க போனாலும் லேடிஸ் வண்டி ஓட்டுனா செக் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் வண்டி ஓட்டுனா போலீஸ் போக சொல்லிடுவாங்கன்னு நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணிட்டு அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஆனா நாங்க எந்த ஊருக்காரனுங்க நம்ம ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வரான்னு லாரிலையும் பஸ்லயும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ரொம்ப சாதாரணமா லேடிஸ் ஓட்டுற ஆட்டோல போதை பொருள் கடத்திட்டு இருக்க. மேடம், நிஜமாவே எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். அப்போ இது என்னடி? ஒவ்வொருத்தர்கிட்டயும் 500, 1000, 5000 வாங்கியிருக்க. இதெல்லாம் அவங்களுக்கு போதை பொருள் வித்த காசு தானே? ஒரு பொட்டலத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிற? எங்கேயாவது காலேஜ் வாசல்ல போய் விக்கிறியா இல்ல பப்பு வாசல்ல போய் விக்கிறியா? எங்க போய் விக்கிற சொல்லு. ஐயோ மேடம், இதுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். நானும் பொறுமையா விசாரிச்சிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. உன்னெல்லாம் அடி வெளுத்தாதான் சரிப்பட்டு வருவேன். சொல்லுடே, சொல்லு. சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லு. உன் பார்ட்னர் யாரு? பொட்டலம் எங்க இருந்து வருது? மேடம், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். என்னடி மறுபடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? உண்மையை சொல்ல மாட்டேன்.